ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தரும் நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மேட்ரிமோனி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம வழங்கிட்டு வருது முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. இந்த பதிவின் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய வரன் பார்ப்போம். பெயர் சித்ராதேவி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதி உடையார் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க மகளிர் சுய உதவி குழுவில் தலைவியாக வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா பழனியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு 6 வருஷத்துலேயே இவங்களுடைய கணவர் தவறிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, அவங்கள படிக்க வச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சொத்து நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. பெரிய வசதியெலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு மாடி வீடு மட்டும்தாங்க இருக்குது. இவங்க இது வேலை பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே தனியார் நிறுவனத்தில் வேலையில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இவங்க தனியாக தாங்க இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் கட்டின வீட்டிலே தாங்க இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ இவங்க தனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக திருமணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு 10வது படித்த மாப்பிள்ளையாவது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பளம் வாங்குகிற மாப்பிள்ளையாக இருக்கணும். ஜாதி தன்னுடையதாக இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பழனி சுட்டு வட்டாரத்திலே இருக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னுடைய ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்டால் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். பெயர் தமிழரசி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இவங்க ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மாதம் ஒரு 8,500 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஈரோடில் வசிக்கிறாங்க. மணமகளோட வசதி நிலைன்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு தாங்க இருக்குது. மற்றபடி வேறு எந்த வசதியுமே இல்லைங்க. நிலம் காடெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அம்மா இல்லைங்க, அப்பா மட்டும்தாங்க. அப்பாவும் இவங்களோட தாங்க வசிக்கிறாங்க. உடன் பிறந்தவங்க 2 அண்ணாங்க. அவங்களாம் திருமணமாகி அவங்களாம் தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களாம் ஓரளவு வசதியாகவே இருக்காங்க. பட் இவங்கள அவங்க ஏற்றுக்கலைங்க. ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட போயிட்டாருங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுனால தன்னோட குழந்தைக்கும் பாதுகாப்பாக இவங்களுடைய அப்பா இவங்களோடைய தங்கிட்டாருங்க. ஸோ இப்போ அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தன்னுடைய பொண்ணுக்கு தான் இருக்கிறப்ப நல்ல இடத்துல ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால் பெரிய வசதியாக இருக்கிற மணமகள்லாம் வேணாங்க. ஓரளவு குறைந்த சம்பளமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மாதம் ஒரு 10 to 15,000 சம்பளம் வாங்குகிற மணமகனாக வேணும். நல்ல குடும்பத்தில் இருக்கிற நல்ல குணமான மணமகனாக வேணும். ஜாதியில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஜாதகத்துலலாம் நம்பிக்கை இல்லாதனால ஜாதகம்லாம் நாங்கள் எதுவும் பார்க்கலங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு மணமகன் வேணும்னு கேட்டிருக்காங்க. திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இந்த மணமகள் என்ன சொல்ல வராங்கன்னா, தன்னுடைய அப்பா தன்னோட தான் கடைசி வரல இருப்பார். ஸோ எங்கள் அப்பாவையும் ஏற்றுக்கிட்டு நல்லா பார்த்துக்கூடிய அளவுக்கு நல்லா மணமகன் வேணும்னு தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய மொத்த விவரங்களையும் அனுப்பி வச்சிங்கன்னா நாங்கள் மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டார் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லைங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்டோன்னே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.